ஓகே. எப்படி இப்ப இந்த ரிவர்ஸ் நம்பர் ட்ரையாங்கிள் பேட்டர்னை நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்டர் ஃபார் லூப்பில் நம்ம எவ்வளோ டைம்ஸ் லூப் ரன் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ஃபார் லூப்பில் ஃபார் கண்டிஷன் போட்டு இன்ட்டு ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இந்த கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். ஸோ தட் இப்போ நம்ம இன்புட் யூசர் வந்து 5ன்னு கொடுக்கும்போது 5 டைம்ஸ் வந்து இனிஷியல் லூப் வந்து ரன் ஆகும். இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்பேஸுக்கும் இந்த ஐக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து ஸ்பேஸ் வந்து 0, ஒரு ஸ்பேஸ் கூட இல்லை. ஸோ இப்போ செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து 1, தேர்ட் ரோவில் வந்து ஸ்பேஸ் வந்து 2, ஓகேங்களா. ஃபோர்த் ரோவில் வந்து ஸ்பேஸ் வந்து 3, ஃபிஃப்த் ரோவில் வந்து ஸ்பேஸ் வந்து 4. ஓகே. இப்போ இது ஐயும் ஸ்பேஸும் என்ன ரிலேஷனில் இருக்குது? i-1 தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு. ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஸ்பேசஸ். ஸோ ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1 ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i-1, ஏன்னா அதுதான் நம்ம கண்டிஷன், ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா. இப்போ இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் பண்ணிடலாம். எல்லாம் தூக்கிட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 5 நம்பர் இருக்குது, ஓகேங்களா. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் இருக்குது. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது ஒன்று ஒன்றா நம்பர். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ரோவில் வந்து 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் ரோல் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷனை எப்படி நம்ம கொண்டு வரலாம்னா, இப்போ ஐயும் ஜேவும் ஈக்குவல்ட்டாக நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் ரோ வரும்போது ஜே ஈக்குவல் டு 2 வந்துடும். இப்போ தேர்ட் ரோ வரும்போது ஜே ஈக்குவல் டு 3லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள். இப்போ பிரிண்ட் நம்பர்ஸ் ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு ஐன்னு ஏன் தரோன்னா, ஃபஸ்ட் ரோவில் வந்து ஐ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஐயும் 1 ஜேவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது காலமும். செகண்ட் ரோவில் வந்து காலம் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேர்ட் ரோவில் வந்து காலம் வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ ஈக்குவல் டு ஜே கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்குறோம். ஸோ நம்ம ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது ஜேவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ என் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேல்யூ தான் இருக்குது. ஸோ ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா ஐ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லை, அதனால் ஐ ஈக்குவல் டு ஜே கொடுக்கும்போது கவுண்ட்ஸும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எஸ் அவுட் கொடுத்து இப்போ இந்த எல்எனை தூக்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜேவை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ தட் இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஜே வந்து 1லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு 1 இருக்கும்போது நெக்ஸ்ட்டு 2லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆகும், 3லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ ஜே வந்து நான் கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணிட்டே வரேன். கடைசியில் வந்து நியூ லைன் போகிறதுக்காக சிஸ்டம் அவுட் பிரிண்டர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணனா எனக்கு பக்காவாக இது மாதிரி பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்றுத்தையும் நம்ம மறக்கக்கூடாது, நம்ம நம்பர் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஜே இருக்குது பார்த்தீங்களா, ஜே ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ். ஸோ இப்போ ரன் பண்ணிட்டு ஃபைன் கொடுக்குறேன். ஸோ சம்திங் நம்ம ராங்காக கொடுத்துருக்கேன், என்னென்னா ஸ்பேஸ் இங்கே கொடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ மறுபடியும் இந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 0 வந்து வந்திருக்கு ராங்காக. ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார் லூப்பில் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற அவசியமே இல்லை, ஏன்னா 1லேருந்து 5 வரைக்கும் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1 கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவாக வந்து ரன் ஆயிருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கரெக்டாக வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த ரிவர்ஸ் நம்பர் ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.